மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஐடி துறை வல்லுநர் திரு ரமேஷ் சேதுராமன் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ரமேஷ் சேதுராமன். இப்போ க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு அட்வான்ஸ்டு சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன் ஒரு அவுட்டேஜை ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கும்போது இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இதுல பல காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு வந்து சைபர் அட்டாக் எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்பவுமே வந்து முதல்ல வந்து நீங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துவீங்க. அதுக்கு அடுத்தது உறுதிப்படுத்தும் போது இந்த ஹேக்கர்ஸ், இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி த்ரெட் ப்ரொவைட் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த படிக்கு போவாங்க. இது இந்த போலீஸ் திருடன் விளையாட்டு மாதிரி தான். அதனால தொடர்ந்து எப்பவுமே இதையெல்லாம் கண்டுபிடித்து நீங்க வந்து அதை அட்வான்ஸா முன்னாடியே ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை இந்த ஐடி நிறுவனங்கள் செய்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட எல்லாரும் வச்சிருக்கோம், கூகுள் ஜிமெயில் வச்சிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் இல்லைன்னா ஹாட்மெயில், யாஹூ இந்த மாதிரிலாம் வச்சிருப்போம். இதுல என்னன்னா உங்களுடைய தகவல்கள் அத்தனையுமே மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களுடைய அந்தந்த நிறுவனங்களுடைய சென்ட்ரலைஸ்டு வெப் டேட்டாபேஸ் சென்ட்ரலைஸ்டு சர்வர்ல தான் இருக்கு. அத நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஆபீஸ் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், அலுவலகம் சம்பந்தப்பட்ட டேட்டாவா இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் டேட்டால இருந்து ஆரம்பிச்சு நீங்க தினம் தினம் உருவாக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லைன்னா மற்ற விஷயங்களோ எல்லாம் மீடியாவா இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்க அங்க சென்ட்ரலி ஸ்டோர் பண்றீங்க. இப்ப என்னன்னா நிறுவனங்கள் முன்னாடி தனித்தனியா தங்களுடைய ஐடி செட்டப்ங்கிறத லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு தங்களுடைய அலுவலகத்தையே வச்சிருப்பாங்க. டேட்டாபேஸ் சர்வர், அப்புறம் ஆத்தென்டிகேஷன் சர்வர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனா இதற்கான செலவு மிக மிக அதிகம். தனித்தனியா நீங்க அதை மெயின்டைன் பண்ற செலவும் அதிகம். அதனாலதான் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கிளவுடுங்கிற அந்த டெக்னாலஜியை நோக்கி மூவ் பண்ணாங்க. அப்ப அந்த கிளவுடு கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் டேட்டா அந்த நாட்டுடைய டேட்டா அந்த நாட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கான சர்வர்ஸ் எங்க வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வச்சிருப்பாங்க. அதாவது இப்போ சென்னை அப்படின்னு எடுத்தீங்கன்னா சென்னையில இருக்கும். இதுக்கு இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய தாக்குதலே ஏற்படுது, இல்ல ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன் ஏற்படுதுன்னா அடுத்தது சேலம்ல ஒண்ணு வச்சுப்போம். இல்ல தமிழ்நாட்டிலே ஒரு டிஸ்ரப்ஷன் இருக்குன்னா ஆனா வேலைகள் தொடர்ந்து இயங்கணும். இட்ஸ் கால்டு டிஆர், டிசாஸ்டர் ரெக்கவரி, அண்ட் டிசிபி, பிசினஸ் கண்டினியூட்டி பிளானிங்னு சொல்லுவோம் ஐடி டேர்ம்ல. அதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டே இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது 7799 இந்த மாதிரி போன்ற ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ என்னன்னா பக்கத்து மாநிலங்களோ இல்லைன்னா வந்து வட மாநிலங்களையோ அந்த டேட்டா சர்வர்ஸோட பேக்கப், நான் சொல்றது பேக்கப்னு சொல்றது லைவா இருக்கும். அப்படின்னாக்கா இந்த ஒரு நிமிடம் வரைக்கும் நீங்க செய்த வேலை இங்கேயும் ஸ்டோர் ஆகும், அங்கேயும் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த அவுட்டேஜ் ஆனா ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா இவங்களால உடனடியா சரி செய்ய முடியவில்லை என்பது என்னத்தை காட்டுதுன்னா அடிப்படையான ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ இருக்கு. அது என்னங்கறத நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு சொல்றாங்க. அது உண்மைத்தன்மை இது முழுசா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க தரப்புல இருந்து இதுக்கான ரீசன், இந்த அவுட்டேஜ்க்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய மெயின் ப்ராடக்ட்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபால்கன்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் எரர்னு சொல்றாங்க. ஆனா இது வெறும் டெக்னிக்கல் எரரா மட்டும் இருக்க முடியுமா? ஏன்னா இவ்வளவு நேரம் அவங்க அதுல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அவங்களால இதுல மீட்க முடியல அப்படின்னா இது ஒரு சைபர் அட்டாக்கா இருக்குமா? இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. காரணம் என்னன்னு சொல்றேன்னாக்க இப்போ நீங்க வந்து எப்பயுமே எப்படின்னா ஒரு வெர்ஷன் அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னாக்க சாஃப்ட்வேர் அவ்வளவு ஒரு மணி நேரத்துக்குள்ள அப்கிரேட் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. ஒருவேளை இது மிகப்பெரிய தாக்கம் இருக்குன்னா ரோல் பேக்னு சொல்லுவோம், வெர்ஷன் ரோல் பேக். அதுக்கு முன்னாடியான வெர்ஷனுக்கு திரும்ப அவங்க ரோல் பேக் உடனே பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஃபெயில் சேஃப்ன்ற மெக்கானிசம்ல இருக்கக்கூடிய அந்த பேக்கப், ஓல்டு பேக்கப் அதை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. சோ தட் இமீடியட்டா உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இந்த மெத்தடாலஜிஸ அடாப்ட் பண்ணுவாங்க. ஆனா இதை அவங்க உடனே செய்ய முடியல, ரோல் பேக் பண்ண முடியலன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஏன்னா இவங்க இதை பண்ணிருக்கிறது மட்டும் இல்ல, இப்போ என்ன சொல்றோம்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத்துங்கிறது பல காரணங்களுக்காக வரலாம். ஏன்னா மெயினா வந்து ரேம் ஓவர்லேட்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள். ஏன்னா என்னதான் இருந்தாலும் கனெக்டிவிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா சிம்பிள் சிஸ்டம் வந்து கனெக்டிவிட்டிக்காக வெயிட் பண்ணும். அப்படி இல்லாமல் இது மொத்தமா எல்லாமே கிராஷ் நடக்குதுன்னா அதுல இவர்கள் ரோல் அவுட் பண்ணிருக்கக்கூடிய மற்ற செக்யூரிட்டி ரோல் அவுட்ஸ்னு சொல்லுவோம். மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்கும் விண்டோஸ் மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்ல.
அதுல பிரச்சனைகள் பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கறதும் அர்த்தம். இது வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைக்ரோசாஃப்ட்க்கு அன்பார்ச்சுனேட்லி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. காரணம் என்னன்னா, நிதி சம்பந்தப்பட்ட வங்கிகளாக இருக்கட்டும், ஈவன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என் ஃப்ரெண்டு ஃபோன் சொன்னாரு, இந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியாக பிரச்சனைகள், ஏர்லைன்ஸ், அத்தியாவசிய தேவை. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இதுல கூட நம்ம வந்து ஓரளவுக்கு சொல்லலாம், ஓகே பேங்கிங் இதெல்லாம் கூட. ஆனா ஒரு முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டலைசேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமோ, மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல இது இந்த மாதிரியான ஒரு டவுன் ஏற்பட்டு அதனால ஒரு குளறுபடி ஏற்பட்டால் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம்ங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இது மாதிரியான இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். இதனால இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, இது இவங்க சொல்ற மாதிரி ஒரு ஹை லெவல்ல இந்த பேட்ச் அப்டேட் இந்த பிரச்சனைனால 1 hourல ரெக்கவர் பண்றாங்கன்னு வச்சுப்போமே, அதனால அவங்களுக்கு ப்ராபப்லி ஒரு 4 to 5% ஸ்டாக்ஸ் மைக்ரோசாஃப்ட்டுக்கு டவுன் ஆகலாம். இல்ல இது சைபர் அட்டாக் சம்பந்தப்பட்ட விஷயமோ மற்ற விஷயங்கள்னு சொன்னா, மைக்ரோசாஃப்டோட ஸ்டாக்ஸ் வந்து முக்கியமா அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அது 10% 15% உயரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து அவங்களுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குகிறதுங்கிறத பாக்குறோம். ஒண்ணும் இல்ல, இப்ப அதுவும் லேட்டஸ்டா ஏஐ டெக்னாலஜிஸ் பத்தி எல்லாம் பேசுறோம். கூகுள் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஏஐ டெக்னாலஜி இந்த ஓபன் ஏஐக்கு ஈக்குவலா அவங்க வந்து இந்த கொண்டு வரும்போது, அப்போ அதுல கொஞ்சம் தவறுகள் இருந்ததுக்கே கூகுள் பெரும் பின்னடைவை சந்திச்சது அப்படிங்கறத பாக்கணும். அப்போ இதுவும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனா மற்ற நிறுவனங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுனால இந்த கிளவுட் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம். ஒருவேளை ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா கூட அதை தாங்கக்கூடிய இந்த மொத்த செட்டப்க்கு இருக்காங்க. இது இப்போ அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். முன்னாடி எல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லலாம், ஜிமெயில் ஒர்க் பண்ணல, யாஹூ ஒர்க் பண்ணலன்னா அது ஒரு பெரிய இதுவா தோணும். ஏன்னா எப்பயுமே நம்ம லோக்கல் சர்வர், லோக்கல் காப்பி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாமே நம்ம கிளவுடு அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி போகும்போது இது வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறலாம். இந்த ப்ராப்ளத்தினால கூகுள் போன்ற மற்றும் அமேசான் வெப் சர்வீஸ் போன்ற நிறுவனங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாவும் இருக்கும். ஏன்னா இப்ப பெரிய நிறுவனங்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, அப்போ மைக்ரோசாஃப்ட் மேல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நோக்கி நாங்க நகர்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. இது எந்த அளவுக்கு சீக்கிரம் சரி செய்ய போறாங்க, இந்த பாதிப்பை வந்து கட்டுக்குள்ள வைக்க போறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அத்தியாவசிய மக்கள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட அத்தியாவசிய விஷயங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா உலகளாவிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இது இணைந்திருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. லைகா மற்றும் ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.